50க்கும் மேற்பட்ட முறை ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு அவரது வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த ஆவணங்கள் மிக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் ராம்சங்கருடன் நமது செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. சென்னை ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை ஏன் நீங்க ஸ்குவாஷ் பண்ணணும்னு கேட்கறத தொடங்கி ஆதாரங்கள் முதல் கொண்டு அப்படி என்னென்ன ஆவணங்கள்லாம் மிக முக்கியமா நீதிமன்றத்து முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டது? அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பென் டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்க் என சொல்லப்படும் அந்த தேதி மற்றும் அது லேபுக்கு அனுப்பப்பட்ட தேதிகளில் மிகப்பெரிய கோளாறு இருந்தது. அதை மட்டுமே நாங்கள் முக்கிய வாதங்களாக வைத்தோம். அதை சென்னை உயர்நீதிமன்றம் எங்களது வாதத்தை ஏற்கவே இல்லை. அதை முழுமையாக ஏற்காமல் இந்த வழக்கை 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று ஒரு தவறான தீர்ப்பை வழங்கியது. அது உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கான மூல காரணம் செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்ட பென் டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவையின் தேதிகள். அந்த தேதிகளும் இடி சொல்லப்படும் தேதிகளும் மிக வித்தியாசம் உள்ளது. குறைந்தபட்சம் ஒரு 10-15 நாட்கள் அது எங்கிருந்தது என்று யாருக்கும் தெரியாது. வந்த ரிப்போர்ட்டும் சரி, கைப்பற்ற தேதியும் சரி, மிகப்பெரிய ஆவணங்களில் அதில் தேதிகள் வித்தியாசம் இருந்தது என்பது முதல் வாதமாக இருந்தது. அன்று நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆமா, இந்த வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது கூட அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் போலியா உற்பத்தி செய்யப்பட்டிருக்கலாம் என்ற வாதங்கள் கூட உங்க தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, செந்தில் பாலாஜியுடைய உடல் நலம் சார்ந்து வைக்கப்பட்ட ஆவணங்கள். அது ரொம்ப முக்கியமா. ஏன்னா இன்னைக்கு பிணை கிடைச்சிருக்கே, அவர் நீண்ட நாட்களா சிறையில இருந்திருக்கிறாரு. அவர் உடல் நலம் குன்றிக்கிட்டே வருதுன்றதை நீதிபதிகளும் சில இடங்களை சுட்டி காட்டியிருக்காங்க. அப்படியே அவர் உடல் நலம் சார்ந்து என்னென்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது சுப்ரீம் கோர்ட்? உடல் நலம் சார்ந்து கோரப்பட்ட பெயில் மெரிட்டின் இல்லாமல் வெறும் மருத்துவ காரணங்களுக்காக கேட்கப்படும் பெயில், அந்த ஒரு காரணங்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டால் முதல் ஒரு முறை தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. அவருடைய இந்த பைபாஸ் செய்த ஆவணங்கள் இதிலும் வைத்துள்ளோம். அதில் முதல் ரவுண்டில் அந்த பெயில் தள்ளுபடி ஆகிவிட்டதால் இரண்டாவது இந்த பெயில் முற்றிலும் ஆவணங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அவர் தரப்பில் தாக்கல் செய்த ஆவணங்கள் தான். அந்த ஆவணங்களின் அடிப்படையிலேயே அவருக்கான பிணை கிடைத்திருக்கின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன்.